வணக்கம். கும்பராசி மார்கழி மாத ராசி பலன்கள். கும்பராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள், எதிர்பார்த்த உதவிகள் இம்மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். காரணம், கிரக மாற்றங்கள். கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி, எதிர்பார்த்த நேரத்தில் உதவி, குடும்பத்தில் சந்தோஷம். உதவிகள் கிடைத்தாலும் காசு பணம் புரண்டாலும் சந்தோஷங்களுக்கு குறைவிருக்காது. இந்த கிரகங்கள் நல்ல இடங்களில் அமரும்போது நற்பலன்களை தந்துவிடும். கெட்ட இடங்களில் அமர்ந்தால்தான் சில நேரங்களில் எதிர்பார்த்திடாத கஷ்டங்களை கொடுத்து விடுவது. சரி, கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை பார்த்து விடலாம். சந்திராஷ்டம தினம் என்பது சந்திரன் 8ஆம் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள். 2.25 நாள் பொறுமையாக இருக்கணும். புதிய தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக வியாபாரம் தொடங்கக்கூடாது, புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது. யாரிடமாவது கொடுக்கல் வாங்குவது பெறுவது தவிர்க்கணும். வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது. இதை தவிர்த்தால் சந்திராஷ்டம நாட்களில் கூட மன நிம்மதியாக இருக்கலாம். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 22ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 மார்கழி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:08 கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் கும்பராசியான உங்களுக்கு ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம். 24ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 மார்கழி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 2:39 துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது. இன்னும் சில மாதங்களில் சனி பகவான் பயிற்சி பெறுவார். இனிமேல் உங்களுக்கு பெரிதளவு பாதகம் இருக்காது. நன்மைகள் சிறிது சிறிதாக நடக்க ஆரம்பித்துவிடும். ராகு பகவான் 2ஆம் ராசியில் இருப்பது லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தேடி அலைந்திருக்கலாம். பயிற்சி பெறுவார். அவராலேயும் சில நன்மைகள் நடக்கும். குரு பகவானை பொறுத்தவரையில் 4ஆம் ராசியில் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். வக்ர நிவர்த்தி என்பது இன்னும் 2 மாதங்களில் நடக்கும். அதற்கு பிறகு அவர் 5ஆம் இடத்தை நோக்கி செல்வார். அப்பொழுது 5ஆம் இடத்தினுடைய நற்பலன்களை தர ஆரம்பித்து விடுவார். அடுத்ததாக கும்பராசியான உங்களுக்கு செவ்வாய் பகவான் கடகராசியில் நீசம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறார். இதனால் நற்பலன்கள் கட்டாயம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் வரலாம். இல்லைன்னா சகோதரன் சகோதரி, நிலம் அல்லது சொத்து பிரச்சனை ஒரு சில கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அதனால் தொல்லைகள் வரலாம். ஆனால் பெருசாக பாதகம் எதுவும் இருக்காது. உங்கள் ராசிக்கு 8ஆம் ராசியில் கேது பகவான் இதனால் வரையில் இருந்தார். இன்னும் 3 மாதங்களுக்கு பிறகு பயிற்சி பெற போகிறார். 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து செய்து வந்த பல வகையான கெடு பலன்களில் இருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை கொடுப்பார். 8ஆம் இடம் தான் ரொம்ப கெடுதல். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயிடும். தைரியமாக இருக்கலாம். புதன் பகவானை பொறுத்தவரையில் விருச்சக ராசி 10ஆம் ராசியில் இருப்பார். தொழிலில் இனிமேல் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். தொழிலாக இருந்தாலும் அது லாபம் வரும். வியாபாரமாக இருந்தாலும் லாபகரமாக நடக்கும். பேசுகிற வார்த்தையில் கூட உங்களுக்கு பல வகையான நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். சூரிய பகவான் 11ஆம் ராசியில் வருவது. இதில் தான் 11இல் ஒரு கிரகம் அமர்ந்தால் உங்களுக்கு வர வேண்டியது, நீங்கள் கேட்டது, உங்களுக்கு தர வேண்டிய எதுவாக இருந்தாலும் இம்மாதத்தில்
கிடைக்கும், நற்பலன்கள் நடக்கும். சுக்கிர பகவான் 12ஆம் ராசியில் இருப்பது பெருசாக பாதகமெல்லாம் கிடையாது, நற்பலன்கள் தான் தருவார். நம்பிக்கையுடன் இருக்கலாம். கிரகங்கள் எப்போவுமே நல்ல இடங்களில் அமரும் போது மன நிம்மதி இருக்கும், சந்தோஷமும் கிடைக்கும். அனைத்து கிரகங்களும் பாதகமாக இருந்தால் தான் மனம் என்பது பல வகையிலும் சங்கடங்களை சந்திக்கும். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசியான உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும், கெடுபலன்கள் குறைந்தே காணப்படும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.